மாத்தறை சிறைச்சாலையில் கைதிகள் தங்கியிருந்த 2 வார்டு தொகுதிகள் அமைந்துள்ள கட்டிடத்துக்கு அருகில் இருந்து அரச மரத்தின் கிளை முறிந்து வீழ்ந்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு பதிவானது. அதில் ஒருவர் உயிரிழந்ததோடு 11 பேர் காயமடைந்தனர். மாத்தறை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை நீண்ட இரும்பு கைவிலங்கை பயன்படுத்தி 40 சந்தேக நபர்களை வரிசையாக நீதிமன்ற அறைக்கு அழைத்து வந்தமை தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமர்சேன சிறைச்சாலை அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். சிறை கைதிகளும் மனிதர்களே என்பதை சுட்டிக்காட்டிய நீதவான் சந்தேக நபர்களை விலங்குகளைப் போன்று நடத்த வேண்டாம் என சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றம் திறந்த மன்றில் மன்னிப்பு கோரினர். நீதிமன்ற விடுமுறை என்பதால் 9 நீதிமன்றங்களின் சகல வழக்குகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்படுவதற்காக 40 சந்தேக நபர்களை ஒரு விலங்கில் மாட்டி இவ்வாறு நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர்களும் மனிதர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என நீதவான் இங்கு உத்தரவிட்டார்.